மக்கள் வணக்கம். இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அறிவியலே எல்லா துறைகளுக்கும் அடிப்படை, ஆன்மீகத்திற்கும் அதுவே அடிப்படை. ஆலயங்கள் நமக்கு அறிவை போதிக்கும், அமைதியை நல்கும். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் நாளும் ஒரு ஆலயத்தை பற்றி பார்த்து வருகிறோம் இல்லையா? இனி வாருங்கள் ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். மலைமேல் மாடக்கோயில்கள், ஆற்றங்கரையில் ஆலயங்கள் என்பது தமிழகத்தின் அழகுக்கு சான்று. அப்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாயும் பாலாற்றங்கரையில் பல ஆலயங்கள் உள்ளன. அப்படி வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி தான் இன்று நமது நிகழ்ச்சியில் காணப்போகிறோம். காஞ்சிக்கு நிகரான நகரில்லை என்பார்கள். கோவில்களின் மாநகரம் என்றால் அது காஞ்சிதான். முத்தி தரும் தலங்களில் ஒன்றான காஞ்சி மாநகரத்துக்கு தென் திசையில் பாலாற்றின் தென்கரையில் அமைந்திருக்கிறது இந்த சஞ்சீவிராய சுவாமி திருக்கோயில். வஞ்சனை செல்வ போற்றி, அனுமயம் ஐயா போற்றி, நெஞ்சினில் ராமநாமம் நிறைந்திடும் நிமலா போற்றி, சஞ்சலம் தீர்ப்பாய் போற்றி, சர்க்குருநாதா போற்றி, தஞ்சம் என்று அடைந்த பேரை முப்போதும் காப்பாய் போற்றி போற்றி என்று எல்லாரும் வணங்கி வழிபட்டு பேர் பெறும் திருமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தியின் பக்தனான ஆஞ்சநேயரின் திருக்கோயில்கள் பற்பல. அவற்றில் வரலாற்று சிறப்பும் கலையழகும் பக்தி அருள் மிகுந்த திருக்கோயிலே இந்த சஞ்சீவிராயர் ஆலயமாகும். காஞ்சிபுரத்தில் தெற்கே பாலாற்றின் தென்கரையில் அமைந்திருக்கும் சிற்றூர் ஐயங்கார் குளம் என்னும் கிராமம். இராமாயண காலத்தில் சீதையை சிறையெடுத்துச் சென்ற இராவணனிடமிருந்து சீதையை மீட்பதற்கு இராமன் போர் புரிந்தார். இந்த இராமாயண போரில் போர்க்களத்தில் இராமனின் தம்பியான இலக்குவன் மூர்ச்சையாகி விழுந்துவிட்டான். உயிர் காப்பதற்காக இராமன் அனுமனிடம் சஞ்சீவி மலையிலிருந்து விஷமுறிக்கும் மூலிகையை எடுத்து வர உத்தரவிட்டார். வாயு வேகத்தில் பறந்து சென்ற அனுமன் எந்த மூலிகை என்னும் குறிப்பை மறந்துவிட்டபடியால் சஞ்சீவி மலையையே தூக்கி வந்தார். வரும் வழியில் சஞ்சீவி மலையின் ஒரு பகுதி இந்த கிராமத்தில் விழுந்தது. பிறகு இலக்குவன் மூச்சை தெளிய போர் தொடர்ந்து முடிவில் இராமன் சீதையை சிறை மீட்டு திரும்பினார். இது காவியம்.
ராமாயண காலத்தில் உருவான இந்த சஞ்சீவிராயர் திருக்கோயிலுக்கு விஜயநகர பேரரசுகள் பல திருப்பணிகள் செய்துள்ளனர். இந்த ஆஞ்சநேயரை வணங்கினால் வீணான பயம் நீங்கி எதிரிகள் தொல்லை குறையும் என்று தல புராண வரலாற்று தெரிவிக்கின்றது. சஞ்சீவி மலையில் ஒரு சிறு துண்டு விழுந்த இடத்தில் ஆஞ்சநேயர் சுயம்புவாய் தோன்றி அருளினார் என்பது இத்தல புராண வரலாறு. இந்த திருக்கோயிலின் முகப்பில் 133 ஏக்கர் நிலப்பரப்பில் பரந்து விரிந்த தாது சமுத்திரம் என்னும் திருக்குளம் உள்ளது. அதன் வடக்கு பகுதியின் கீழ் திருக்கோயிலுக்கு நேரெதிரில் பூமிக்கு அடியில் 16 கால் மண்டபம் மற்றும் தாழ்வாரங்களுடன் கூடிய எக்காலத்திலும் நீர் வற்றாத நடைவாளி என்னும் நீர் ஊற்று கிணறு உள்ளது. ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று காஞ்சியிலிருந்து வரதராஜ பெருமாள் இந்த ஆலயத்திற்கு எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டு நடைவாளி கிணற்றில் உலாவி திருவாராதனம் கண்டருளுகிறார். இதுவே இத்திருக்கோயிலின் சிறப்பாகும். ஸ்ரீ ஆஞ்சநேயரின் கண்கண்ட தெய்வமான ஸ்ரீராமன், சீதா பிராட்டியார் மற்றும் ஸ்ரீ லட்சுமணர் இங்கே உற்சவ மூர்த்தியாய் எழுந்தருளியிருக்கிறார்கள். வடதிசை நோக்கி தொழுத கையினாய் சஞ்சீவிராயர் என்னும் திருப்பெயருடன் ஆஞ்சநேயர் மூலவராக விளங்கி தம்மை நாடி வரும் அன்பர்களுக்கு அருள் புரிகிறார். கிபி 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு காலத்தில் இத்திருக்கோயில் புனரமைப்பு செய்யப்பட்டதாக தெரிகிறது. மன உளைச்சலும் மன அமைதியும் இல்லாத போது இத்திருக்கோயிலில் சிறிது நேரம் வந்து தியானித்து வழிபட்டால் மன அமைதி கிட்டும். நவக்கிரகங்கள் வழி ஏற்படும் அனைத்து தோஷங்களும் விலகும் என்கிறது தலபுராணம்.
இந்த அருள்மிகு சஞ்சீவிராயர் சுவாமி திருக்கோயிலின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், இந்த திருக்கோயிலை சுற்றியுள்ள கிராமங்களில் விஷ ஜந்துக்கள் தீண்டினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை என்பதுதான். காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஐயங்கார் குல கிராமத்தில் உள்ள இந்த அருள்மிகு சஞ்சீவிராயர் சுவாமி திருக்கோயில் இன்றும் பழம் பெருமையுடன் விளங்குகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். நம்முடைய வேண்டுதல்களை எப்படி நிறைவேற்றிக் கொள்வது, இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை கூற இது போன்ற அருட்பாடல்கள் நமக்கு உதவுகின்றன. இன்று என்ன பாடல், என்ன விளக்கம் என்பதை பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. மூப்புற்று செவி கேட்பற்று எனும் அற்புதமான திருப்புகழ் பாடல் அருணகிரிநாதர் அலைவாய் கரையோரம் இருக்கும் ஆறுமுக வள்ளலை நோக்கி, அதாவது திருச்செந்தூரில் உருவான பாடல் இது என்று பார்த்தோம். அந்த பாடலை இப்பொழுது பார்த்துவிட்டு பாடலின் விளக்கத்தை பார்ப்போம். முப்பொற்று செவி கேட்பற்றும் பெருமூச்சொற்று செயல் தடுமாறி மூர்க்கச் சொற்குரல் காட்டி கக்கிட முக்குக்குள் சளி இழையோடும் கோப்பு கட்டியினாப்பி சேற்றிடும் கூட்டிற்புக்குயிர் அலையாமுன் கூற்ற தத்துவம் நீக்கி பொற்கடல் காட்டி சட்டருள் புரிவாயே. காப்பு பொற்கிரி கோட்டை பற்றலர் காப்பை கட்டவர் குருநாதா காட்டுக்குட்குற வாட்டைக்கு பல காப்பு கூத்திரம் மொழிவோனே வாய்ப்புற்ற தமிழ் மார்க்கத்திற் பொருள் வாய்க்கு சித்திர முருகோனே வார்த்தை சிற்பர தீர்த்த சுற்றலை வாய்க்குட்பொற்பமர் பெருமாளே. இந்த பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் பாடலின் பிற்பகுதியில் இறைவனே தமிழில் சூத்திரங்கள் 60 சூத்திரங்கள் அருளி இறையனார் அகப்பொருள் என்று சொல்லி அதற்கு விளக்கம் புலவர்கள் எழுதி அங்கே நக்கீரருடைய உரையே சிறந்தது என்று முருகப்பெருமான் சொன்னதாக நாம் பார்த்தோம் அல்லவா? அதற்கு முன்னால் இப்பாடலில் மற்றொரு அற்புதமான தகவலை சொல்கின்றார் அவர். காட்டுக்குட்குற வாட்டிற்கு பல காப்பு கூத்திர மொழிவோனே. என்ன வாக்கு! அதாவது காட்டுக்குள் கொரவாட்டிக்கு என்றால் அங்கே காட்டில் இருந்த வள்ளி நாச்சியாரிடம் போய் முருகப்பெருமான் காப்புக்கு குத்திரம் மொழிவோனே என்பது அங்கே பொருள். குத்திரம் என்றால் மாயையான வார்த்தைகள், வஞ்சனையான வார்த்தைகள். அதாவது முருகப்பெருமான் போய் அங்கே வள்ளி நாச்சியார் திருவடிகளில் விழுந்தார். வள்ளி நாச்சியாரிடம் சென்று என்னவெல்லாமோ பேசினார், கெஞ்சினார் என்றெல்லாம் கந்தபுராணமும் சொல்கின்றது. மொழி ஒன்று புகழாயாயின் முருவலும் காட்டாயாயின் வழி கொண்டு நோக்காயாயின் என்பதெல்லாம் கந்தபுராணத்தில் கச்சியப்பர் 10,345 பாடல்கள் அங்கே அவரும் சொல்லி இருக்கின்றார். உண்மையிலேயே இந்த தகவல் என்ன? வள்ளியிடம் சென்று காலில் விழ வேண்டுமா? மொழியொன்று புகழாயாயின் என்று கந்தபுராணமும் சொல்கின்றது. இதற்கெல்லாம் விளக்கம் பார்க்க வேண்டுமென்றால் அருணகிரிநாதர் மட்டுமல்ல, நம் காலத்தில் தோன்றிய வள்ளலார் சுவாமிகள் சொல்கின்றார். கொரவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டு எச்சில் விடைந்தாண்டி. என்ன யாவாக்கு! தமிழ் தமிழ் இதெல்லாம். கொரவர் குடிசை என்றால் நமது உடம்பு, நமது உடம்பு. அந்த கோமாட்டி அதாவது வள்ளி என்றால் நமது ஆன்மா. எச்சில் விடைந்தான் என்றால் நம் வாயால் அவன முருகா முருகா ஆறுபடை வள்ளலே, ஆறுமுகா, முருகப்பெருமானே, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா என்று நம் நாவால் நம் வாயால் ஒரு தடவையாவது அவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டாமா? அதைத்தான் அங்கே மொழியொன்று புகழாயாயின் அவனுடைய வடிவத்தை பார்த்து ஒரு புன்முறுவல் சிந்த வேண்டாமா? ஆகா 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 என்று அனுபவிக்க வேண்டாமா? விழிகொண்டு நோக்காயின் அப்படி கண்ணால பார்க்க வேண்டாமா? பட்டணத்தார் அழுதாரே, பரசுராம நான் சொல்ல வேண்டும்,
கண்ணுண்டு காண கருத்துண்டு நோக்க கசிந்து உருகி பண்புண்டு பாட செவியுண்டு கேட்க பல் பச்சிலையால் எண்ணுண்டு சார்த்த எதிர் நிற்க ஈசன் இருக்கையில் மண்ணுண்டு போகுதையா கெடுவேர் இந்த மானிடமே என்று சொன்னார்கள் அல்லவா பட்டினத்தாரும். அதே போலத்தான் 15வது நூற்றாண்டில் தோன்றிய நமது சித்த புருஷரான அருணகிரிநாத சுவாமிகளும் அதைத்தான் இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார். காட்டுக்குட்குற வாட்டிக்கு பல காப்பு குத்திர மொழிவோனே என்று. ஒரு குழந்தையிடம் போய் தாயார் சொல்லுவாள், அம்மா இதை சாப்பிடு, மருந்து மருந்து அந்த குழந்தையை கொடுக்கணும் அல்லது உணவு கொடுக்க வேண்டும். குழந்தை ஏற்றுக்கொள்ளாது. இந்த அம்மா சொல்லுவாள், பெற்ற வயிறல்லவா, அம்மா உன் காலில் விடுறேன் சாப்பிட்ருமா, என் அம்மா என்னை பெத்தவளே, அதுவா இவ்வளோ பெத்துது, என்னை பெத்தவளே எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்று காலில் விழுந்து கெஞ்சி ஊட்டுகின்றாள் அல்லவா. அதுபோல அங்கே முருகப்பெருமான் வள்ளி நாச்சியாரான நம்மிடம் வந்து அவ்வளவு இரக்கம் கொண்டு பேசி அருள் புரிகின்றானாம். அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்கின்றார். இதை உணர்ந்து அந்த ஆறுமுக வள்ளலை நம் உள்ளங்களில் பதிப்போம். அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருளுவான்.